Hello viewers, welcome to Swathi samayal. இன்னைக்கு நம்ம தோரக்கட்டை கடையல் தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துடலாம் வாங்க. தோரக்கட்டை இது வந்துட்டு கிராமத்து சைடு எல்லாம் கிடைக்கும். கட் பண்ணி வச்ச வெங்காயம், கட் பண்ணி வச்ச தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ்ல புளி, மஞ்சள் தூள், உப்பு. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில நம்ம எண்ணெயை ஊற்றி வச்சிடலாம். எண்ணெய் சூடான பிறகு வெங்காயம் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆன உடனே பூண்டு கூட கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க சைடில். பூண்டு வெங்காயம் ஃப்ரை ஆன உடனே எடுத்து வச்ச பச்சை மிளகா ஃபுல்லாக போட்டுருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா எல்லாம் ஃப்ரை ஆன உடனே தோரக்கொட்டையை இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்துட்டு வேகட்டும். ஒரு 2 minutes போல் நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்க 2 minutes ஆயிடுச்சு. நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லிட் மூடி வச்சிடலாம். இதுவும் ஒரு 2 minutes போல் வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம லிட் ஓப்பன் பண்ணி வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், டொமேட்டோஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு. இப்போது ஒரு கோலி சைஸில் புளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு 5 minutes போல் லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், 5 minutes ஆகிடுச்சு. நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை கடைஞ்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு கல்சட்டி எடுத்துக்கோங்க. இல்லைனா ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிற மாதிரி தான் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட பல்ஸ் மோடில் அரைச்சி எடுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சதை இதில் ஊற்றிடலாம். இதை வந்துட்டு மசிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வேணாம், கொஞ்சம் கொரகொரப்பாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை தாளித்து எடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக கடுகு, சீரகம், இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். பூண்டை வந்துட்டு இடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை,
கொஞ்சமாக பெருங்காயத்தூள். எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைஞ்சதை இதில் ஊற்றிடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போது இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான துவரைக்கொட்டை கடியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிடிச்சா பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.